So hello everyone, this is Vaishnav. Welcome to my channel Bold and Strong. So இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா கான்ஃபிடென்ஸ், ஹவு டு பி கான்ஃபிடென்ஸ், அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ ஒரு கான்ஃபிடென்ஸுங்கிறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஓகேவா? ஸோ அது இல்லைன்னா அது பார்க்கவே நல்லா இருக்காது. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஒரு ஸ்கூல் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, ஃபங்க்ஷன் போகிறீங்க, எந்த ஒரு சோஷியல் சர்க்கிளாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒருத்தர் சவால் விடுறோம், someone is challenging you, அந்த டைமில் how do you respond with confidence, அதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை த ரீசன். நான் ஏன் கான்ஃபிடென்ட்டாக இல்லை, ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும்ல. ஸோ ரீசனை ஃபஸ்ட்டு கண்டுபிடி. நான் வந்து ஒல்லியாக இருக்கேன், ஓகே, அதுக்கு என்ன சொல்யூஷன்? நான் வந்து ஜிம்முக்கு போகலாம், சாப்பிட்லாம், ஃபிசிக்கலி ஃபிட் ஆகலாம். நான் வந்து பேசவே தெரியாதுங்க, நான் வந்து சோஷியலி ஆக்வர்ட் அப்படின்னா பேசிக்கிட்டே இரு. பேச பிடிக்கலனாலும் பேசு, எல்லாத்தையுமே பேசிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்? ட்ரை பண்ண உனக்கு வந்து பேசுகிற ஸ்கில் வரும். ஸோ அப்படி தான் ரீசனே தெரியாமல் நீங்கள் வந்து உங்களால் எதுவுமே மாற்றிக்க முடியாது. ஐடென்டிஃபை த ரீசன். உங்கள்கிட்டே கேளுங்க, நான் வந்து ஏன் கான்ஃபிடென்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு திங்க், ஓகே? அதுதான் ஃபர்ஸ்ட் முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் மைண்ட் செட். அதாவது நான் வந்து கலராக இல்லை, நான் வந்து ஒல்லியாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன், எனக்கு வந்து எல்லாத்தையுமே பேச தெரியாது, எனக்கு வந்து நான் ரொம்ப பயந்த டைப்பு, அதெல்லாம் வேணாம். யாரும் உன்னை வந்து காப்பாற்றிக்க மாட்டான், உன்னை நீயாக தான் காப்பாற்றிக்கணும். ஸோ அதை புரிஞ்சுக்கோ. இந்த விக்டிம் மென்டாலிட்டிலாம் வேண்டாம். அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்று. நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஐ வாண்ட் டு பி கான்ஃபிடென்ட், ஐ வில் பி கான்ஃபிடென்ட். அந்த மைண்ட் செட் தான் ஃபஸ்ட்டு உனக்கு முக்கியம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நீ நோட் பண்ணு, இந்த மைண்ட் செட்டை மாற்று. இந்த உன்னை நீயே வந்து தாழ்த்தி பேசாது. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் சரி, உன்னை நீயே தாழ்த்தி பேசக்கூடாது. உனக்கு ஒன்று தெரியலையா? ஓகே, எனக்கு அது தெரியல, எனக்கு திறமை இருக்குது, நான் கற்றுக்கிறேன், நான் முடிச்சு காமிக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ எனக்கு தெரியல, ஐயோ எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிலாம் இருக்கக்கூடாது. எனக்கு திறமை இருக்குது, நான் கற்றுக்கிறேன், அதை முடிச்சு காமிக்கிறேன். ஸோ எப்பவுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே நீ அப்படி தான் இருக்கணும். நீ வந்து என்றைக்குமே நீ தாழ்த்தி ஒன்று பேசக்கூடாது. உன் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா என்றைக்குமே நீ தாழ்த்தி பேசாது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ், ஓகேவா? நீங்கள் பாஸ்டில் ஓகே தோத்துட்டீங்க, புரியுது, அந்த சேட்னஸ் புரியுது. பட் அதுவே நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்களால் க்ரோ பண்ண முடியாது. யூ ஹேவ் டு மூவ் ஆன், ஓகேவா? மூவ் பண்ணி தான் ஆகணும். இப்போ நீங்கள் இந்த உலகத்தில் சாதிச்சவங்களாம் பாருங்கள், அவங்களாம் வந்து டேரெக்டாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் மேலே போயிட்டாங்களா? இல்லை. அவங்க லைஃப்பில் அசிங்கப்பட்டு, துக்கப்பட்டு, நொந்து நூடுல்ஸ் ஆகி, அடிப்பட்டு தான் பெரிய ஆள் ஆகுறாங்க. அவங்க எப்படி பெரிய ஆள் ஆகுறாங்க? அடிப்பட்டாலும் எனக்கு இதுதான் வேணும், நான் இப்படி தான் நிற்பேன், தே ஸ்டாண்ட் அண்ட் ஃபைட். நிறைய பேர் அடிப்பட்ட உடனே வந்து ஐயோ சாமி எனக்கு வேண்டாம், நான் விட்டுரு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. எனக்கு ஒன்று வேணும்னா அதை நான் அடைஞ்சே தீருவேன். ஸோ அந்த மைண்ட் செட், அந்த வில் பவர் இருக்கணும். இந்த மைண்ட் செட் இருக்கணும். நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக தடைகள் இருக்கும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் நீங்கள் அது மூவ் பண்ணணும், நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணி ஃபைட் பண்ணணும். ஸோ இந்த பாஸ்ட் ஃபெயிலியர்ஸ்லாம் வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்காதீங்க. அதாவது ஒரு லெசன், ஓகே இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பு பண்ணும்போது நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணுவேன், என்னால் வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து லெசன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு சொன்னீங்கன்னா ஆக்ஷன் மேட்டர்ஸ், ஓகேவா? மைண்ட் செட் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, பட் நீங்கள் ஆக்ஷன் நீங்கள் லைஃப்பில் வந்து கொடுக்கலன்னா நீங்கள் எப்படி அப்புறம் முன்னேறுவீங்க? ஆக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஆக்ஷன் மேட்டர்ஸ். அதாவது உனக்கு வந்து ஈஸியஸ்ட் வே டு கெயின் கான்ஃபிடன்ஸ் இஸ் கோயிங் டு ஜிம். பசங்களுக்கு ஜிம்முக்கு போனால் ஈஸியஸ்ட் வே டு கெயின் கான்ஃபிடன்ஸ் இஸ் ஜிம்மு தான். ஜிம்முக்கு போ, டெய்லி ஒர்க் அவுட் பண்ணு, நல்லா சாப்பிடு. நீ டெய்லிக்கும் ஜிம்முக்கு போக என்ன ஆகும்? நீ வந்து உனக்கே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தெரியும். கண்ணாடியில் பார்க்கும்போது உனக்கே ஒரு ஃபீலிங், இந்த ஏதோ சாதிச்சிட்டேன்டா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் வேறு லெவலு. அந்த யூ வில் பி ப்ரவுட் ஆஃப் யுவர் செல்ஃப். இந்த ஃபிசிக்கை நீங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் வந்து பூஸ்டப் லெவல், கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு பூஸ்டப். ஸோ அதே மாதிரி எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்டப் ஆகும் அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் செய்யுங்க. ஸோ ஸ்கில், அது இன்னொரு விஷயம். நீங்கள் வந்து டெய்லி இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, ஸ்னாப்சாட்டு, அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸு அதெல்லாம் பார்க்குறீங்க. டெய்லி ஒரு 1 hour நீங்கள் ஒரு ஸ்கில்லுக்காக நீங்கள் டெவலப் பண்ணலாம்ல. ஒரு வீடியோ எடிட்டிங்கோ, ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று, கண்டென்ட் க்ரியேஷனோ, இல்லை ஏதாவது ஒன்று டைம் ஒதுக்கி
ஏன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கில் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சோஷியல் சர்க்கிளில் நீங்கள் வந்து சொல்லலாம். இது சொல்லும்போது உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து வரும், பூஸ்டப் ஆகும். எனக்கு ஒரு ஸ்கில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சோகமாக இருக்கும்போது சோக பாட்டெலாம் கேட்குறீங்கள, என்கிட்ட கேட்டிங்கன்னா சோகமாக இருக்கும்போது ஏன் சோக பாட்டு கேட்குறீங்க? இன்னும் ரொம்ப சோகம் தானே ஆவீங்க. புரியுது, அந்த ஃபீலிங் புரியுது எனக்கு. பட் நீங்கள் சோகமாக இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு சந்தோஷமான பாட்டு கேளுங்க. இந்த சேட் இந்த ரொம்ப சோகமான பிரேக்கப் சாங்ஸ்லாம் கேட்காதீங்க, அது வேண்டாம். ஸோ மைண்ட் செட்டு, ஆக்ஷனு, அப்புறம் பாடி லாங்குவேஜ். இப்போ நீங்களே யோசிங்களேன், 5000 பேர் இருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனில், நீங்கள் நடந்து வரீங்க, ஃபிசிக்கலாக வேறு லெவலில் இருக்குது. பட் கான்ஃபிடென்ஸ் இல்லை. நீங்கள் வந்து அப்படியே வரீங்க, சும்மா வந்து அப்படியே தலை குனிஞ்சிட்டு நடந்து வரீங்க, ஒரு வீரம் மாதிரி இல்லாமல் ஒரு கோடை மாதிரி நடந்து வரீங்க, எப்படி இருக்கும்? இந்த இமேஜே நல்லா இருக்காதுல்ல. ஆனால் அதுவே நீங்கள் எப்படி யோசிச்சு பாருங்களேன், 5000 பேர் ஃபங்க்ஷனில் இருக்காங்க, நீங்கள் ராஜா மாதிரி நடந்து வர, 5000 பேருக்குமே நீ தான் ராஜா, அந்த மைண்ட் செட்டில் இருக்கணும். அப்படி நடந்து வர, கெத்தாக ஸ்டைலாக நடந்து வர, அப்படியே ஷோல்டர் ரெண்டுமே அப்படி கொஞ்சம் பேக்காக, அப்படியே ஃபேஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக, அப்படியே இப்படி நடந்து வர. அப்படி இருக்கும்போது அந்த இமேஜே வேறு. ஏன் சொல்கிறேன்னா, பாடி லாங்குவேஜ் வந்து அது வந்து இட்ஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் யுவர் தாட்ஸ். ஓகேவா? நீங்கள் எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில பேர் உங்கள் பாடி லாங்குவேஜ், நீங்கள் செய்கிற ஆக்ஷனை பொறுத்து தான் அவங்க வந்து உங்களை இது பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து நம்பலைன்னா இந்த உலகம் எப்படி உங்களை நம்பும்? ஸோ யூ ஹேவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். அதான் சொல்லுவேன், பாடி லாங்குவேஜ். நெக்ஸ்ட்டு இந்த ஐ கான்டாக்ட். நீங்கள் பேசும்போது எப்படியுமே ஐ கான்டாக்ட் இருக்கணும், ஓகேவா? ஸோ ஐ கான்டாக்ட் வந்து அது டிஃப்ரெண்ட் வே ஆஃப் ஷோயிங் கான்ஃபிடென்ஸ். நீங்களே யோசிங்களேன், ஒரு 10 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, எப்படி அந்த வேலையை முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு தெரியும் எனக்கு இந்த வேலை வந்து ஈஸியாக நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் கண்ணை பார்த்து நீங்கள் கெத்தாக சொல்லுவீங்களா, எனக்கு தெரியும் இதை நான் முடிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு, அந்த மாதிரி. ஸோ ஐ கான்டாக்ட் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு வந்து லிசன் அண்ட் ஸ்பீக். அதாவது இப்போ வந்து ஒரு கான்வர்சேஷன், ஆர்சிபி சிஎஸ்கே ஃபேன், ஓகேவா? நீங்கள் வந்து சிஎஸ்கே ஃபேனாக இருக்கலாம், ரொம்ப ரொம்ப தீவிரமான ஃபேனாக இருக்கலாம். நீங்கள் வந்து அவங்க எப்படா பேசி முடிப்பாங்க, நான் நெக்ஸ்ட்டு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அதை நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ அதுதான் தப்பு. அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். லிசன் அண்ட் ஸ்பீக், அதெல்லாம் வந்து சோஷியல் சர்க்கிளில் ரொம்ப முக்கியம். லிசன் அண்ட் ஸ்பீக். ஸோ அது மட்டும் இல்லாமல், இப்போ சப்போஸ் யாராவது உங்களை ஹெல்ப் தேடி வந்தாங்கன்னா உங்களால் முடிஞ்சால் அதை ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ அதெல்லாம் வந்து பூஸ்டப் ஆகும் கான்ஃபிடன்ஸ் லெவலுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு, வேர்ட்ஸ் நீட்ஸ் டு பி இம்பார்ட்டண்ட். யுவர் வேர்ட்ஸ் நீட்ஸ் டு பி இம்பார்ட்டண்ட். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு சில பேர் மாசாக இருப்பாங்க, இன்னும் குழந்த மாதிரி பேசுவாங்க, பார்க்கவே நல்லா இருக்கு. ஒரு சில பேர் ஊருக்கே கேட்குற மாதிரி கற்றுவாங்க, அதனால் அவ்வளோ மரியாதை இருக்காது. ஆனால் ஒரு ஆள் கொஞ்சம் நிதானமாக தான் பேசுவாங்க, இந்த உலகமே இந்த கிராமமே திரும்பி பார்க்கும். ஏன்னா அவர் பேசும்போது இந்த மரியாதை, ஏன்னா அந்த பேச்சுக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து பேசுகிற ஸ்டைலை நீங்கள் கற்றுக்கணும், ஓகேவா? ஸோ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என்னால் 100 புஷ்அப்ஸ் எடுக்க முடியும்டா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்புறம் 100 புஷ்அப்ஸ் எடுக்க முடியல உங்களால், 50 தான் பண்ணீங்க. அப்போ அது கேட்குறவங்களாம் பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க, சும்மா பேச்சு தான் பையன் அப்படி தான். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சொல்லும்போது அவங்க நம்ப மாட்டாங்க. அதுவே நீங்கள் 100 புஷ்அப்ஸ் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 புஷ்அப்ஸ் எடுத்து காமிக்கிறீங்க, டைம் வரும்போது பார்க்குறவங்க நினைப்பாங்க, பரவாயில்லையே பண்ணுறானே அப்படின்னு. அதுமாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் வந்து ஒன்று சொன்னீங்கன்னா அது செஞ்சு காமிக்கணும். சொன்னீங்கன்னா இல்லைன்னா சொல்லாதீங்க, உங்களால் முடியலன்னா சொல்லாதீங்க, அதுதான் சொல்லுவேன். ஸோ வேர்ட்ஸ் நீட்ஸ் டு பி மோர் இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் கற்றுக்கோங்க. ஸோ அது மட்டும் ஒரு இமேஜ் ஷேர் பண்ணுறேன். இது வந்து முகமது அலி விஎஸ் சன்னி லிஸ்டன், ஓகேவா? சன்னி லிஸ்டன்கிறவன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் பயப்படுவாங்க, இந்த மாதிரி கொடூரமான ஒரு பாக்ஸர். ஸோ முகமது அலி எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ பெரிய ஆள் அவர்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து ரைசிங் ஸ்டார். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, சன்னி லிஸ்டன் வந்து ஈஸியாக முகமது அலியை வந்து தோக்கடிச்சிருவாங்க, அவ்வளோதான் வந்து ஈஸியாக முடிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது, முகமது அலி நாக் அவுட் பண்ணுறோம் சன்னி லிஸ்டனை. நாக் அவுட்னா சன்னி லிஸ்டன் வந்து முடியல, அப்படியே மயக்கம் போட்டு விழுறான். நாக் அவுட்னு சொல்லுவாங்க பாக்ஸிங்கில். ஸோ விழுறான். இப்போ அந்த இமேஜ் ஷேர் பண்ணுற பாருங்கள், இந்த இமேஜை பாருங்கள். இந்த தடைகளை வென்று நான் ஜெயிச்சிட்டேன்,
இந்த கான்ஃபிடென்ஸு எல்லாமே அந்த அந்த பவர்ஃபுல்லாக இருக்குல்ல பார்க்கும்போது இந்த உலகமே நீ ஜெயிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஜெயிச்சு காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குங்க. நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருக்க ட்ரை பண்ணும்போது தடைகள் நிறைய இருக்கும். அது இருக்கும். அந்த மைண்ட் செட் நீங்கள் எப்படியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கான்ஃபிடென்ஸாக இருக்கும்போது தடைகள் நிறைய இருக்கும். பட் ஐ வாண்ட் டு பி கான்ஃபிடென்ட், ஐ வில் பி கான்ஃபிடென்ட். அந்த மென்டாலிட்டியில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னிலேருந்து நீங்கள் கான்ஃபிடென்ஸாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக்கு, சப்ஸ்கிரைபு, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. தேங்க்ஸ்.